அம்மா, சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தோம் இந்த ஊர் பழக்க வழக்கம் சம்பிரதாயத்தை மீறாம விளக்கேத்தி சாரதாம்மா வீட்டு வாரிசுன்னு நிரூபிச்சுட்டாமா. ஏமா இப்படி பண்ணீங்க? கையில எவ்வளவு ரத்தம் பாருங்க, கை ஃபுல்லா கிழிச்சிருக்கு. எதுக்குமா இப்படி பண்ணீங்க? யாராவது உடைஞ்ச கண்ணாடிய கையால தள்ளுவாங்களா? சொல்லுங்க. இல்லனா உன் கால்ல குத்தி இருக்குமே. எனக்கு பிரச்சனை இல்ல, நான் தாங்கிப்பேன். ஆனா உன் கால கிழிச்சிருந்ததுன்னா நீ எப்படி நடந்து வந்து வழக்கேத்திருப்ப சொல்லு. அப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி உன்னால விளக்கேத்த முடியாம போயிருக்கோம்ல. அதனாலதான் இதுதாம்மா, இந்த மாதிரி எல்லாரும் மேலயும் கண்மூடித்தனமா அன்பு வைக்கிறத ப்ளீஸ் நீங்க குறைச்சுக்கோங்க. அதிரா, உனக்கு தெரியுதா நீ சுபத்ராமாவை அம்மான்னு கூப்பிடுற? கரெக்ட் தான். இப்போதான் எனக்கே தெரியுது. நான் எங்க அம்மா வெண்ணிலாவை கூட அவங்க சாகுற வரைக்கும் நான் அம்மானு கூப்பிட்டதில்ல. ஆனா எனக்கு தெரியாமையே சுபத்ராவை நான் அம்மானு கூப்பிட்டுட்டு நான் உன்னை அம்மானு கூப்பிடலாமா? சொல்லுமா, உன்னை அம்மானு கூப்பிடலாமா? கூப்பிடலாமான்னு என்ன கேள்வி ஆதிரா? நீ என் மக. பேருக்குதான் நீ வெண்ணிலா வயித்துல பிறந்த, அவ்வளவுதான். மத்தபடி நீ என் சொந்த மக. ஏன் அழற? உன்னை பெத்த அம்மா இடத்துல என்னை வச்சு பார்க்க முடியலையா? நீ என் அம்மா இல்ல, என் குல தெய்வம். இத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த நிமிஷம் என் உயிர் போனாலும் நான் ரொம்ப சந்தோஷமா போயிடுவேன். எனக்கு இது போதும், இது போதுமா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வீட்டு கௌரவத்தையே காப்பாத்தி இருக்கீங்க. பேசின ஒரு வாய அடைச்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்?
ஆமா, இந்த கோயில் பிரகாரத்துல ஆதிரா வரும்போது யார் கண்ணாடி சில்ல போட்டது? இதை யாரோ வைத்தறிச்சல பண்ணிருக்காங்கம்மா. ஆமாங்க, வேலை இல்லாம வெட்டியா இருக்கிறவங்க, அடுத்தவங்களை துன்பப்படுத்தி சந்தோஷப்படுறவங்க இப்படி பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, முதல்ல நாம போய் இந்த காயத்துக்கு மருந்து கொள்ளலாம். பாட்டி, சாருமதி குரல் மாதிரி இருக்க. அப்படியா? வாங்க. சாருமதி, சாருமதி, சாரு. சாருமதி என்னாச்சு? என்னாச்சு? சாரு, சாரு. சாருமதி, அரு. என்னமாச்சு? ஐயோ, பாத்து எடுங்க. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஐயோ, ஐயோ கடவுளே, நான் பண்ண தப்புக்கு என் மருமகளுக்கு தண்டனை கொடுத்துட்டியா? சாருமதிக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்னடா பாத்துக்கிட்டு திருமரா, தூக்குடா. சீக்கிரம் தூக்குப்பா, வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. மெதுவா. பாத்து, வா. பாத்து சாரு. நின்னுவாமா. என்னாச்சு டாக்டர்? நல்ல வேலை, பெருசா எதுவும் ஆகல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். டாக்டர், ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? குழந்தைக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்ல. குழந்தையும் சாருமதியும் நல்லா இருக்காங்க. ஓ. தேங்க்யூ டாக்டர். ஆனா ஒரு விஷயம், கீழே விழுந்ததுனால அவங்க ஸ்பைனல் கார்டில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு பெயின் இருக்கும். அதிகமா வேலை செய்யாம நடக்காம பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படின்னா கால் தரையில படாம பாத்துக்கணுமா டாக்டர்? ஆமா, ஒரு கண்ணாடி பொம்மையை ஹேண்டில் பண்ற மாதிரி அவங்கள பத்திரமா வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கூடவே இருந்து பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. சரிப்பா, நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர். அம்மா, டாக்டர் அனுப்பிட்டு வந்துடுறேன். டாக்டர், இப்ப சாருவுக்கு எப்படி இருக்கு? அம்மா, உங்க பேத்திக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்காங்க. அது போதும். ரெஸ்ட் எடுத்தா போதும். ரொம்ப சந்தோஷம் டாக்டர், நாங்க ரொம்ப பயந்துட்டோம். வரேன். பாட்டி, ஆ. டாக்டர் அனுப்பிட்டு வரேன். சரிப்பா. வாங்க. நான் போய்க்கிறேன், நீங்க சாருவை பாருங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. திருமரா, பாட்டி, உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? டாக்டர் எதுவும் சொன்னாங்களா? அம்மா, கீழே விழுந்ததுனால முதுகு தண்டுல அடிபட்டிருக்கான். அதனால டாக்டர் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. கண்ணாடி பொருள் மாதிரி வச்சு பாத்துக்க சொல்லிருக்காங்க. டெலிவரிக்கு இன்னும் 2-3 மாசம் தான் இருக்கு. யாருமா பாத்துக்கிறது? அப்போ சாருமதிக்காக தனியா வேலைக்கு ஆள் வைக்கணுமா? பணம் வேஸ்ட் இல்லையா? என்ன பேசுற அகல்யா? வேற எப்படி பேசணுங்கிற நீயே சொல்லு. மருமகளை மக மாதிரி பாத்துக்கணுமே தவிர அவளுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல காசு பணம் எல்லாம் கணக்கு பார்க்க கூடாது. அது போக உன் மருமக மாசமா இருக்கா. அவ வயித்துல இருக்கிற பேரனோ பேத்தியோ உன் வாரிசு இல்லையா? வேலைக்கு ஆள் வச்சோன்னா நாம சொன்ன வேலையை செய்வாங்க, அவ்வளவுதான். இதுவே இதே குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரா இருந்தா அன்போடு பாத்துப்பாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால உன் மருமகளை நீதான் பாத்துக்கணும். அம்மா, நல்லா இருக்குமா உன் நியாயம்? தப்பு பண்ணது ஒருத்தரு, தண்டனை இன்னொருத்தருக்கா?
என்னம்மா புரியாம பாக்குற? சாருமதிக்கு இப்படி அடிபட்டதுக்கு காரணமா இருந்தது யாரு? ஆதிரா தானே? நான் என்ன பண்ண? நீ என்ன பேசுறன்னு புரியல அகல்யா. சாருமதி கீழே விழுந்ததுக்கும் ஆதிராவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏய், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? சொல்றேன்பா, பொறுங்க. என் மகனுக்கு பக்கத்துல நின்னு இவ சாமிக்கு பட்டு படைச்சதும் சரி, அகண்ட விளக்கு ஏத்துனதும் சரி, சாமிக்கு பிடிக்கல. அதனாலதான் முருகன் கோவப்பட்டு நம்ம வீட்ல இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்படுற மாதிரி ஆயிடுச்சு. இவளுக்கு தண்டனை கிடைக்க ஏதோ ஆக போய் பாவம் சாருமதி தப்பா கீழே விழுந்துட்டா. அந்த பாவம் எல்லாம் ஆதிராவோட தான். அகல்யா, சின்ன புள்ளைய இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நீ இப்படிதான் சொன்ன, ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கு ஆதிரா தான் பொறுப்புன்னு. நீ முன்னாடியே இப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்ட. இன்னைக்கு ஆதிரா மேல தப்பே இல்லைனாலும் சாருமதி தெரியாம கீழே விழுந்ததுக்கு ஆதிராவை குறை சொல்லிட்டு இருக்க. உன்னோட எண்ணம்லாம் ஆதிராவை ஏதாவது சொல்லணுங்கிறது தான். சாருமதி விழுந்ததை பத்தி உனக்கு வருத்தமே இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாருமதி விழுந்ததுக்கு காரணம் ஆதிரா தான். இன்னையில இருந்து சாருமதியை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு ஆதிராவோட தான். ஆதிராவுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு உனக்கு தெரியும் தானே அகல்யா? மாசமா இருக்கிற பிள்ளைய இந்த சின்ன பிள்ளை எப்படி பாத்துப்பா? நீ அதை யோசிக்கவே மாட்டியா? ஆமாம்மா, சாருமதி நானே பாத்துக்கிறேன். ஆ, நீ பேசுறது ரொம்ப நல்லா இருக்குடா. நீ வேலையை விட்டுட்டு வீட்ல உட்காந்து உன் பொண்டாட்டிய பாத்துக்க. மா, கண்டிப்பா செய்வாமா. எனக்கு சாருமதியோட ஆரோக்கியம் தான் முக்கியம். அது போக என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுமா. என் குழந்தைக்காக, என் ஒய்ஃப்காக தேவைப்பட்டா என் வேலையும் விடுவாமா. நீ கொஞ்சம் பேசாம இரு. எதுவா இருந்தாலும் எங்க அம்மா சொல்லுவாங்க. அம்மா, நீயே சொல்லுமா. தப்பு பண்ணவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லுவ. நீ சொல்றது சரிதான். ஆனா ஆதிரா வேணும்னு எந்த தப்பும் பண்ணலையே. ஆமா, அகல்யா சொல்றது சரிதான். ஆதிரா தான் இனிமே சாருமதியை பாத்துக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆதிரா நடந்து வரும்போது அங்க உடைஞ்ச கண்ணாடிங்களை போட்டது யாரு? கோவில்ல அவ்வளவு பேர் வந்து போற இடத்துல யார் செஞ்ச வேலையா இருக்கும்? ஆதிரா, நீ போ. சாருமதியை நல்லபடியா பாத்துக்கணும், புரியுதா? சரிங்க பாட்டி. சரி போங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. சாரதா, நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அகல்யா வேலை செய்யறதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆதிரா மேல பழிய போட்டு அவதான் சாருமதியை பாத்துக்கணும்னு சொல்றான். ஆனா ஆதிரா மேல ஒரு தப்பு கூட இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து நீ அகல்யா சொன்ன மாதிரி ஆதிரா தான் வேலை செய்யணும்னு சொன்ன. சாருமதியை நம்ம வீட்டு பொண்ணு தானே, அதனாலதான் ஆதிராவை பாத்துக்க சொன்னேன். சரிதான். ஆனா ஆதிராவுக்கு எந்த வேலையுமே செஞ்சு பழக்கமே இல்லையே. அவ எப்படி செய்வா? எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தாங்க கத்துக்கணும். நம்ம ஆதிரா கத்துக்குவா. சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறது வேற சாரதா. ஆனா திடீர்னு ஒரு வேலை செய்யறது வேற. அதுவும் இல்லாம ஆதிரா சிட்டில வளர்ந்த பொண்ணு. மதியழகனும் வெண்ணிலாவும் அவளை செல்லமாவே வளர்த்துட்டாங்க. இத பாரு சாரதா, அந்த புள்ளைக்கு படிப்பை தவிர வேற ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. சாருமதிய முழு நேரமும் பாத்துக்கிறது ரொம்ப பெரிய வேலை. தயவு செஞ்சு அந்த வேலையை வேற யாருக்கிட்டையாவது செய்ய சொல்லு. பொறுப்பு அதிகமா இருக்கும் போதுதான் சீக்கிரமா கத்துக்கணும்னு தோணுங்க. அவங்க அப்பா அம்மா அவளை செல்லமா வளர்த்திருக்கலாம். ஆனா இப்ப அவளை பாத்துக்கிற பொறுப்பு நம்மளோடது இல்லையா? ஆதிராவும் நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனாலதான் நான் அகல்யா பேசும்போது எதுவும் சொல்லாம
அமைதியா இருந்தேன். அதுக்கு இல்ல சாரதா, ஏதாவது ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? என்ன நடந்தாலும் பாத்துக்கதா எங்க அப்பா முருகன் இருக்கானே. அப்புறம் என்னங்க, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்குவோம். நல்லவேளை ஒன்னும் ஆகல சாருமதி. ஒருவேளை உனக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா எனக்கு யோசிக்கவே பயமா இருக்கு. அதான் ஒண்ணும் ஆகல. நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? கூல். ஐயோ நீ வேற. உன்னை அப்படி பார்த்ததும் சட்டன் லைஃப் நின்னு போட மாதிரி எனக்கு மைண்டே அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சாருமதி, இந்த பால். தேங்க்யூ. நீ ஏன் ஆதிரா பால் கொண்டு வந்திருக்க? பாட்டியும் அகல்யா அத்தையும் எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்காங்க. இனிமே உனக்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் உன்னை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவங்க சொல்லிட்டு போறாங்க ஆதிரா. சாருமதி நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் சிரமப்படுற? அதெல்லாம் முடியாது. சாருமதிக்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் நான் தான் அவளோட நர்ஸ். உனக்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் நான் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன் சாருமதி. அப்படின்னா சாருமதிக்கான ஃப்ரீ ஸ்பேஸ நீங்க அவளுக்கு கொடுக்கவே மாட்டீங்களா? எந்நேரமும் ரூம்ல போட்டி அடைச்சு வச்சு கூடவே உட்கார்ந்திருக்க போறீங்களா? இவர் என் கூடவே இருந்தா நான் அகிலன் கிட்ட எப்படி பேசுவேன்? அப்படி இல்ல ஆதிரா, நான் சாருமதியை ரூம்ல அடைச்சு வைக்கணும்னு விரும்பல. ஆனா டாக்டர் கம்பல்சரி அவளை பெட் ரெஸ்ட் இருக்க சொல்லிருக்காங்கல்ல. அவ எந்நேரமும் தனியா இருக்க முடியாது இல்லையா? அதான் நான் பேச்சு துணைக்கு இருக்கலாம்னு பார்த்தேன். வேண்டாங்க, எனக்காக நீங்க லீவ் போட வேண்டாம். பெர்ஃபெக்ட். உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கீங்க. ஏன் டென்ஷன் உனக்கு எங்க புரிய போகுது? அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாரும் தீபம் ஏத்திட்டு இருக்கும்போது நீ மட்டும் எங்க தனியா வாசல் பக்கம் போன சாருமதி? அது 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 வந்து நான் வந்து அது ஆதிரா, அவ ஏற்கனவே பயத்திலையும் டென்ஷன்லயும் இருக்கா. நீ வேற அவகிட்ட தொண கேள்வி கேட்காத. சாருமதி வா, நம்ம போய் தூங்கலாம். வா, மெதுவா பார்த்து வா. வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுட்டே இருக்கேன். இந்த சாருமதியே எப்போதும் எதையாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு டென்ஷனாவே இருக்கா. இத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆஹா, நமக்குன்னு வழிய வந்து மாட்டுறாங்களே. அச்சச்சோ, மேல பட்டுருச்சா? எனக்கு கண்ணு தெரியும், ஆனா என்ன பண்றது? கடவுள் எனக்கு முகத்துல மட்டும்தான் கண்ணு கொடுத்திருக்காரு, முதுகுல கொடுக்கலையே. சாரி அத்தை. சாரி ரெடி சாரி. கண்ணு என்ன புடனையில வச்சுட்டு வேலை பாக்குறியா? ஆளு வராங்களான்னு பாத்துட்டு தெளிக்கிறது இல்ல, நிறுத்திருக்க வேண்டாம். நீங்க ஏதாவது ஊர்வலம் வரீங்களா என்ன? வாசல் தெளிக்கிறத விட்டுட்டு அப்படியே உங்களை நின்னு வேடிக்கை பாக்குறதுக்கு. எனக்கு வேலை இருக்கு, கொஞ்சம் நகருங்க. பண்றது பண்ணிட்டு வாய் பேசுறியா? என்ன என்னாச்சுமா? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நான் கத்துறேனா? பாரு அவ பண்ணி வச்சிருக்க வேலைய. அதிரா, என்னாச்சு நீ சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மாமா. நான் இந்த தண்ணி வச்சு இப்படி வாசல் தெளிச்சுட்டே இருந்தேனா, அங்க இருந்து உங்க அம்மா வந்தாங்க. அத்தை, நீங்க முன்னாடி நின்ன இடத்துலயே கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க ப்ளீஸ். அத்தை, கொஞ்சம் நகருங்க. சரி சரி, நீங்க இங்கே நின்னுக்கோங்க. அப்போ இப்படி நான் தெளிச்சுட்டே இருக்கும்போது இதோ இப்படி உங்க அம்மா மேல பட்டுருச்சு.
அவ வேணும்னே என் மேல தண்ணி ஊத்திட்டு இருக்காடா. ஐயோ அத்தை, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீ பேசாத, வாய் மூடு. அம்மா இல்ல காலங்கத்தால எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா இங்க பாருமா, இவன் என்ன பண்ணி வச்சிருக்கானு. ஏய், சின்ன புள்ளத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. தாத்தா தாத்தா, நான் சொல்றேன் தாத்தா. நான் காலையில எந்திரிச்சு இதோ இப்படி வாசல் தெளிச்சுட்டே இருந்தேனா, அத்தை அங்க இருந்து வந்துட்டு இருந்தாங்க. நான் அத்தைய பார்க்கவே இல்ல. நான் இந்த பக்கம் இப்படி திரும்பி வாசல் தெளிச்சுட்டே இருந்தேன். நான் தெரியாம இப்படி தெளிச்சிட்டு இருந்தப்போ அத்தை மேல தண்ணி தெளிச்சிட்டேன்.